பவுல் சொல்லக்கூடிய வார்த்தை, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. ஆமென், அல்லேலூயா. தேவனால் சந்திக்கப்பட்டு, தேவனால் ரட்சிக்கப்பட்டு, அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய ஊழியத்தை, தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவின் சிந்தை தேவை. ஒரு மனிதனுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இல்லை என்றால், கிறிஸ்துவனுடைய குணம், கிறிஸ்துவின் சுபாவம் இல்லை என்று சொன்னால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரியைகளை பார்க்க முடியாது. அந்த மனிதன் தேவனை துக்கப்படுத்தக்கூடியவனாக, மனிதர்களை துக்கப்படுத்தக்கூடியவனாக, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவனாய் இருப்பான். ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை உள்ள ஒரு மனிதன் தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக, மனிதர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக, இந்த உலகத்தில் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, சாத்தானுக்கு சவால் விடுகிற ஒரு வாழ்க்கை, அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடும். ஆமென், அல்லேலூயா. நாம் சொல்லணும், எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு, என் குடும்பத்துக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு, என் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. எங்கெல்லாம் கிறிஸ்துவின் சிந்தை வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆவியானவர் கிரியை செய்வார். ஆவியானவர் கிரியை செய்யும் போது அற்புதம், அடையாளம் நடக்கும். கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். கிறிஸ்துவின் நாமம் எங்கே மகிமைப்படுகிறதோ பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை இல்லாமல் நாம் எதை செய்தாலும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நம்முடைய ஆராதனையில தேவன் மகிமைப்படணும், ஆராதனையை தேவன் அங்கீகரிக்கணும், நம்முடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கணும், நாம் பிரயாசத்தை, நம்முடைய பிரயாசங்களை தேவன் அங்கீகரிக்கணும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு தேவை, கிறிஸ்துவின் குணங்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. இந்த சவுல் ஒரு காலத்துல தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவன் தான். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளல, கிறிஸ்துவனுடைய சிந்தை இல்ல, கிறிஸ்துவனுடைய சுபாவம் இல்ல. ஆகவே அந்த சவுலுடைய வாழ்க்கை மனிதனுடைய பார்வைக்கு நன்றாய் ஓடுவதை போல இருந்துச்சு. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தக்கூடியதா இருந்துச்சு. அதனால தமஸ்கு வீதியில ஒரு நாள் இறங்கி சவுலை பார்த்து கேட்கிறாரு, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஒருவேளை உன்னுடைய பக்தியை பார்த்து, வைராக்கியத்தை பார்த்து, உன் ஓட்டத்தை பார்த்து அநேக மனிதர்கள் சந்தோஷப்படலாம். ஆனால் பரலோகம் துக்கப்பட்டு கொண்டே இருக்கு. பரலோகம் வேதனைப்படுது. உன் மூலமாக அநேகர் கண்ணீர் வடித்து இருக்கிறார்கள். ஸ்தேவான் மரித்து இருக்கிறார். இந்த உலகத்துல கிறிஸ்துவின் சிந்தை இல்லைன்னா, நாம் சபைக்குள்ள இருந்தாலும், தேவனை ஆராதித்தாலும், வேதத்தை வாசித்தாலும், நம்முடைய வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்தாது, தேவனை சந்தோஷப்படுத்தாது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களையும் அது சந்தோஷப்படுத்தாது. மாறாக துக்கத்தை, வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கு. கிறிஸ்துவின் சிந்தை என்பது தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிக முக்கியமான ஒன்று. கிறிஸ்துவின் சிந்தை தேவை, கிறிஸ்துவின் குணங்கள் தேவை. பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிற போது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது.
ஒரு சபையை பார்த்து சொல்லுகிறார், சபை மக்களே, தேவனை ஏற்றுக்கொண்டவர்களே, தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உங்களுக்குள் கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும். ஆமென். இது ஒரு கட்டளை. கண்டிப்பாக சபைக்குள்ள, ஊழியருக்குள்ள, தேவ பிள்ளைகளுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் குணங்கள் உருவாக வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை இல்லாவிட்டால் கிறிஸ்துவின் குணங்கள் வெளிப்படாது. கிறிஸ்துவின் குணங்கள் வெளிப்படாவிட்டால் ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். நம்முடைய ஆராதனை வேஸ்ட் ஆயிரும். நம்முடைய ஜெபம் வீணாய் போயிடும். நாம் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்களிலே ஒரு நல்ல பிளஸ்ஸிங்க, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆகவேதான் அந்த பிலிப்பியர் சபையை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்துல ஒரு ஏக்கம் வேணும், ஒரு தாகம் வேணும். எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக வேண்டும். நான் கிறிஸ்துவின் சாயலை, கிறிஸ்துவின் குணத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும். என் மூலமாக பரலோகம் சந்தோஷப்பட வேண்டும். இந்த உலகம் சந்தோஷப்பட வேண்டும். இந்த உலகத்துல கிறிஸ்துவை போல நான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். சாத்தானை ஜெயிக்கக்கூடியவனாக, இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாக மாற வேண்டுங்கிற அந்த விருப்பம், அந்த தாகம் நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். பாடுபடுகிற சிந்தையை நீங்கள் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். பாடுபடுகிற சிந்தை அது கிறிஸ்துவின் சிந்தை. ஆமென். அல்லேலூயா. பாடுபடுகிற சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. இந்த பேதுரு தன்னுடைய வயதான நாட்கள்ல தன்னுடைய அனுபவத்தை சபைகளுக்கு நிறுவமாய் எழுதுகிறார். கிறிஸ்துவின் சிந்தையை நீங்கள் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சிந்தை பாடுபடுகிற சிந்தை. அந்த பாடுபடுகிற சிந்தையை நீங்கள் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். தரித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு உலகத்தை பார்த்தீங்கன்னா, உலக சிந்தை, உலக மனிதனுடைய சிந்தை என்னன்னா, பாடுபடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பாடுபடக்கூடாது. பாடுகளை விரும்புவது இல்லை. இன்னைக்கு உலகத்துல போய் எந்த ஒரு மனிதனை பார்த்து கேளுங்க, நீங்க பாடுபடணும்னு விரும்புறீங்களா? பாடுகள் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேளுங்க. ஏப்பா பாடுனா வேண்டாப்பா. பாடுகள் அப்படின்னா பறந்து போயிடுவாங்க. பாடு வேண்டாம். இன்னைக்கு சபையை பார்த்து கேளுங்க, உங்களுக்கு பாடுகள் வேணுமா அப்படின்னு கேட்டா, உலக மனிதனுக்குள் என்ன சிந்தனை இருக்கிறதோ அதே சிந்தை தான் சபைக்குள்ளே இருக்கு. பாடுகள் வேண்டாம். நம்முடைய ஜெபம் முழுவதும் எப்படி இருக்கு அப்படின்னா, என் பாடுகள் மாறணும், என் பிரச்சனை மாறணும். இன்னைக்கு உலக மனிதர்களா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், ஊழியரா இருக்கட்டும், பாடுகளை விரும்புவது இல்லை, பாடுகளை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. நம்முடைய ஜெபம் முழுவதுமே பாடுகள் வரக்கூடாது, பாடுகள் வரக்கூடாது. ஏதாவது ஒரு விசுவாசி தேவன் அனுமதிக்கக்கூடிய பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ள நான் சம்மதிக்கிறேன், தேவன் அனுமதிக்கக்கூடிய பாடுகள் என் வாழ்க்கையில வரட்டும் அப்படின்னு சொல்லி யாராவது இதுவரைக்கும் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நமக்கு வரக்கூடிய எல்லா ஜெப குறிப்புமே என்னன்னா, என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாடுகளும் நீங்கணும். இதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுடைய சிந்தை பாடுபடக்கூடாது, பாடுகள் வேண்டாம். அதே போலவே இன்னைக்கு சபைக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுடைய சிந்தனை என்ன, சிந்தை என்ன? பாடுகள் வேண்டாம்.
பாடுகள் வரக்கூடாது, நான் பாடுபடக்கூடாது என்றுதான் எல்லாருமே விரும்புகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, வேதர் சொல்லுகிற போது கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் நமக்காய் பாடுபட்டு இருக்கிறபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை நீங்கள் ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள், ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பாடுபடுகிற சிந்தைய விரும்பக்கூடிய மனிதர்கள் இல்ல. மனிதனுடைய ஏக்கம் முழுவதும் நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், ஆண்டவர் என்னை உயர்த்தணும், நான் எந்த இடத்தில் தலை குனிந்தேனோ அதே இடத்துல என் தலை உயர்த்தப்பட வேண்டும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. எந்த இடத்துக்கு போனாலும் இன்னைக்கு ஆசீர்வாத செய்திகள், ஆசீர்வாத பிரசங்கம் இப்படி பெருகி கொண்டே இருக்கு. நீங்க பாருங்க, தேசத்துக்காக ஜெபிக்க போறோம், எத்தனை பேர் வருவீங்க அப்படின்னா ஒண்ணு கூட கை தூக்காது. உங்க வீட்டு நன்மைக்காக, குழந்தை பாக்கியம் வேணுமா, வீடு வேணுமா, வேலை வேணுமா, என்ன வேணும், நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார், நீங்கள் வாருங்கள் அப்படின்னா கூட்டம் அலமோதும். இப்ப நான் மாதிரி பிரசங்கம் பண்ண ஒண்ணும் இருக்காது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு ஊழியர்கள் அநேக பிரசங்கத்தை செய்தால் கூட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன, வேதம் எதை வலியுறுத்துகிறது, ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை சிந்திக்க நேரம் இல்ல, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை. இப்பெல்லாம் பைபிள் எப்படி வாசிக்கிறதுனா, நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம் காலண்டர். காலையில போய் இன்னைக்கு 1ஆம் தேதி, ஜூன் 1ஆம் தேதி என்ன வசனம்? கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்னைக்கு பைபிள் வாசிங்களா யோகேஷ்? அதெல்லாம் கரெக்டா பாஸ்டர், நான் வாசிச்சேன் பாஸ்டர். கர்த்தர் பாருங்க, 1ஆம் தேதியில கரெக்டா ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்னும் சில பேர் எப்படின்னா பைபிளை இப்படி வச்சுக்கிறது, இப்படி வச்சுட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்னோட பேசுங்கப்பா, யூதாஸ் 4 கொண்டு செத்தான், ஒரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நல்லா பேசுங்கப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, நீயும் அந்தபடியே செய், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்ப நாள் நல்லா பேசுங்கப்பா, ஸ்தோத்திரம், செய்வதை சீக்கிரமா இப்படி வந்துச்சான். யூதாஸ் 4 கொண்டு செத்தான், நீயும் அந்தபடியே செய், செய்வதை சீக்கிரமாய் செய்ய. இன்னைக்கு நம்ம இந்த இந்துல இருந்து வந்ததுனால குறி பார்த்து பழகிட்டோம். அது நம்மளை விட்டு இன்னும் நீங்கல, நம்மளை விட்டு இன்னும் போகல. அதனால ஆண்டவர் சொன்னாரு, உன்னை என் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன், என் கரத்துல வரைந்திருக்கிறேன். இன்னைக்கு மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கைரேகை பாக்குறாங்க. கைரேகை இருக்கிறவனுக்கு தான் வாழ்க்கை இருக்குன்னா, கைரேகை இல்லாதவனுக்கு, குறிப்பா கை இல்லாதவனுக்கு வாழ்க்கை இருக்கா இல்லையா? ஒருத்தர் கார் வாங்கிட்டு முத கார் வாங்கியிருக்காரு. கார் வாங்கிட்டு பார்த்தா வெளில போறாரு. சரி, இன்னைக்குனால என்ன செய்வான், ஆண்டவன் நம்மோடு பேச ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்க அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பான்னு சொல்லி பைபிளை திறந்திருக்காரு. யோபு 7:10 வந்துச்சான். என்ன வசனம்? இனி தன் வீட்டுக்கு திரும்பான், அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. நல்ல வசனம் இல்ல? அவன் இப்பதான் கார் வாங்கி வெளியில போறாரு. அவரு சரி பைபிளை திறந்து ஆண்டவர் நம்மோட பேசட்டும், ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு போவான் அப்படின்னு சொல்லி பைபிளை திறந்திருக்கிறார். இனி அவனுடைய வீடு அவன் வீட்டுக்கு திரும்பான், அவன் இனி தன் வீட்டுக்கு திரும்பான், அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. அப்படின்னா என்னன்னா, போற வழியிலே போயிருவான்னு அர்த்தம். போற வழியிலேயே போயிருவேன்னு சொல்லி அநேகர் பழைய ஏற்பட்ட சொன்னோம்னா நேர புதிய ஏற்பாடுல தேடிட்டு இருக்குங்க. நம்ம பைபிள் மட்டும் காணுமே, புதிய ஏற்பாடு சொன்னோம்னா பழைய ஏற்பாடுல தேடிட்டு என்ன நம்ம பைபிள் வித்தியாசமா இருக்கு, அவங்க வாசிக்கிறாரு, நம்ம பைபிள் காணுமே அப்படி தேடி தேடி முடிக்கிறதுக்குள்ள பிரசங்கமே முடிஞ்சு வரும்.
பைபிள் வாசிக்கணும். இந்த கடைசி காலத்துல நீங்க தேவனுக்கா வாழணும், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், சாத்தானுடைய திட்டங்களை நீங்க முறியடிக்கணும்னா நமக்கு ஒரு தெளிவு தேவை, ஆவிக்குரிய ஒரு ஞானம் தேவை. உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பாடுகள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அதே நிலையில தான் இன்னைக்கு சபையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது, பாடுகள் வேண்டாம், பாடுகள் வேண்டாம். ஆண்டவர் பாடுபட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் பாடுகளை கொடுத்து நம்மை மாற்ற விரும்புகிறார். நம்ம அவரை மாற்ற விரும்புகிறோம். அவரு நம்மளை மாத்துறதுக்கு விரும்புறாரு. நம்ம என்ன செய்யறோம்? ஜபத்தின் மூலமா அவரை மாத்துறதுக்கு நினைக்கிறோம். இதுதான் இன்னைக்கு நிலைமை. அவர் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார், நாம் அவரோடு போராடி கொண்டிருக்கிறோம். எத்தனை நாளைக்கு இந்த போராட்டம்னு தெரியல. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவுனிங்கள், பவுல் சொல்லுகிற போது, நல்ல கவுனிங்க, பவுல் சொல்லுகிற போது பிலிப்பியர் 1 அதிகாரம் 29 வசனத்தை வாசிங்கள். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும், அந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அருளப்பட்டு இருக்கு. இன்னைக்கு அநேகர் தேவனை விசுவாசிப்பார்கள், நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக தேவனை விசுவாசிப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கு, தேவனுடைய நோக்கம் இருக்கு. அந்த தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, நான் இந்த பூமியில பாடுபட வேண்டும், பாடுபடுகிற சிந்தை வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பாடுபடுகிற சிந்தை வேண்டும். என்னை குறித்த நோக்கம் தடையில்லாம நிறைவேறணும். இந்த உலகத்துல தேவன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ, எதுக்காக என்னை ரட்சித்தாரோ, எதுக்காக என்னை அபிஷேகித்தாரோ, எதுக்காக இந்நாள் வரை ஆண்டவர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறாரோ, அந்த நோக்கம் திட்டம் தடையில்லாமல் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நான் இயேசுவை விசுவாசிப்பது மாத்திரமல்ல, நான் பாடுபட வேண்டும். பாடுபடுகிற சிந்தை உங்களுக்கும் எனக்கும் தேவை. பாடுபடாமல் எனக்குரிய தேவ திட்டம் நிறைவேறாது. பாடுபடாமல் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கா வாழ முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பஞ்சு மெத்தையில நடக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல, முள்ளு மேல நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை குறித்து அவர் பேசி இருக்கிறாரா அப்படின்னா, நீங்கள் வாசியுங்கள் மத்தேயு 7 அதிகாரம் 13, 14. வேகமாய் வாசியுங்கள். மத்தேயு 7, 13, 14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாய் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, பரலோகத்துக்கு போகக்கூடிய வாசல் இடுக்கமாய் இருக்கிறது, நெருக்கமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு, நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா நீங்க கண்டிப்பா பாடுபட்டு ஆகணும். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கு, ஆனால் பரலோகத்துக்கு, நித்தியத்துக்கு, மோட்சத்துக்கு, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாசல் அது இடுக்கமும் நெருக்கமா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்கள். யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 33 வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்தபடியால் நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஜெயித்த ஜீவன் உங்களுக்கு ஜீவனா இருக்கிறபடியால் நீங்க உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆனால் உலகத்தில் உபத்திரம் உண்டு. எனக்கு எப்படி உபத்திரம் இருந்துச்சோ அதே போலவே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகவே நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிக்க முடியும்.
உபத்திரம் இல்லை என்று சொல்லல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சமுதாயத்தை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீங்க மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த சமுதாயத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய கரங்களை நீட்டி அவர்களை கூவி அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் சபையில அங்கமா இருக்கிறார்கள். இப்ப சபையை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 29ஆம் வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கேன். என் நுகத்தை உங்கள் மேல் என் ஏற்றுக்கொண்டு நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். சமுதாயத்துல இருக்கக்கூடியவனை பார்த்து சொல்றாரு, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்து சபையை பார்த்து சொல்றாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு, நான் அனுமதிக்கக்கூடிய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. தன்னை பின்பற்றக்கூடிய அந்த சீசர்ல பார்த்து சொல்றாரு, லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு அவன் என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். இது இயேசுடைய வார்த்தை. இயேசு பாடுகள் இல்லைன்னு சொல்லல, பாடுகள் வராதுன்னு சொல்லல, உபத்திரம் வராதுன்னு சொல்லல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் நமக்கு முன்பாக வாழ்ந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார், ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அது என்ன அடிச்சுவடு, அது என்ன மாதிரி என்று சொன்னால், நீங்கள் வாசியுங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நான் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறேன்? இன்னைக்கு உங்களுடைய அழைப்பு என்ன அப்படின்னா, நான் தீர்க்கதரிசியை அழைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் போதகனாய் அழைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் சுவிசேஷகனாய் அழைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் ஒரு அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டு இருக்கிறேன், ஒரு மேய்ப்பனாய் அழைக்கப்பட்டு இருக்கிறேன். இப்படி அநேக அழைப்பை குறித்து சொல்வார்கள். ஆனால் ஒரு தேவ பிள்ளையா இருக்கட்டும், ஊழியரா இருக்கட்டும், முதல் அழைப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் பாடுபட வேண்டும், பாடுபடுகிற சிந்தை வேண்டும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி ஒரு மாதிரியை கர்த்தர் வைத்து போயிருக்கிறார். அவர் பாடுபட்டு இந்த உலகத்தில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது போல, சத்துருவை ஜெயித்தது போல, அநேகருக்கு ஆசீர்வாதம் இருந்தது போல, அவரை பின்பற்றக்கூடிய, அவரை ஏற்றுக்கொண்ட அண்டிக் கொண்ட உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாதிரி உண்டு, ஒரு அடிச்சுவடு உண்டு. நான் பாடுபடுகிற சிந்தையோடு இருக்க வேண்டும். பாடுபடுகிற சிந்தை உங்களுக்கும் எனக்கும் தேவை. ஆமென். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், ரோமர் 8:18 வேகமாக வாசிங்களே. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. இன்னொரு வசனம் கூட வாசிங்க, 2 தீமோத்தேயு 2:12. 2 தீமோத்தேயு 2:12. அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம்.
சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானதல்ல. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அநேக உபத்திரத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். பவுல் சீசர்களை பார்த்து சொல்றார், அநேக உபத்திரத்தின் வழியாகத்தான், தான் பாடுகளை அனுபவிக்காம இல்ல, அந்த பாடுகளுக்கு மத்தியில் நின்று கொண்டு என்ன பார்க்கிறீங்க, நீ சோர்ந்து போகாதீங்க. அந்த சீசருடைய மனதை திடப்படுத்தி அவர் சொன்னார், அநேக உபத்திரத்தின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். சோர்ந்து போகாதீங்க. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. உங்க மூலமா தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமா? உங்கள் மூலமாய் ஒரு ஆளுகை அதிகாரம் வெளிப்பட வேண்டுமா? நீங்கள் பாடுகளின் வழியாய் கடந்து போகாமல் மகிமை வெளிப்படாது, ஆளுகை உண்டாகாது. இன்னைக்கு நான் பவுலை போல ஊழியம் செய்யணும், நான் பேதுருவை போல ஊழியம் செய்யணும், நான் இயேசுவை போல ஊழியம் செய்யணும். நல்லது, வாஞ்சை தேவை, வைராக்கியம் தேவை, தாகம் தேவை. ஆனால் அவர்கள் நடந்து போன பாதையில நீங்களும் நானும் நடந்து போகணும். அவர்கள் நமக்கு ஒரு அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார்கள், ஒரு பாதையை வைத்து போயிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் பாடுபடுகிற சிந்தையோடு இருந்து பாடுகளை சகித்துக் கொண்டு பாடுகளின் மூலமாக தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார்கள், தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார்கள், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார்கள். இந்த பூமியில அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு உலகம் சிந்திக்குது, பாடுபடக்கூடாது. உலகத்துக்குரிய சிந்தை பாடுகள் வேண்டாம், பாடுகள் வேண்டாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபையை குறித்து சொல்லுகிற போது, சபை அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை பார்த்தீங்கன்னா எக்லீசியா அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தை. அந்த எக்லீசியா அப்படிங்கிற கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கால் அவுட், வெளியே அழைக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள், பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். நாம் உலகத்தில் இருந்தாலும் நான் உலகத்துக்குரியவன் அல்ல, உலக சிந்தைக்குரியவன் அல்ல, நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் பிரித்து எடுக்கப்பட்டவன். நீ பாருங்க, தாமரை தண்ணிக்குள்ளதான் கிடக்கும், ஆனா தாமரை இலையில தண்ணி ஒட்டாது. யோசேப்பு எகிப்துலதான் இருந்தாரு, ஆனால் எகிப்துங்கிற பாவம் யோசேப்பின் இருதயத்தில் இல்லை. இவ்வளவு பெரிய பாவத்துக்கு நான் எப்படி உடன்படுவேன் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? தன்னை விடுவித்துக் கொண்டார், பாவத்தினுடைய செயல்களுக்கு தப்புவித்துக் கொண்டார். அப்ப சபை வேறு பிரிக்கப்பட்டது, சபை பிரித்தெடுக்கப்பட்டது. இந்த சபை தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருந்தால் ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய பாதத்தின் கீழ் கொண்டு வர முடியும். இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய வல்லமை சபைக்கு உண்டு. இந்த சபை சொல்லணும், ஒரு மனுஷனை பார்த்து சொல்லணும், பிரச்சனை உள்ள மனிதர்களை பார்த்து சொல்லணும், நீ எங்க வேணாலும் போயிட்டு வா, நீ எங்க வேணுமோ போ, ஆனால் உன் பிரச்சனைக்கு இங்கேதான் தீர்வு, வேற எங்கேயும் தீர்வு இல்லை. நீ எவ்வளவு தூரம் போகணுமோ போயிட்டு வா, எங்கெல்லாம் போகணுமோ போயிட்டு வா, கடைசியில நீ எல்லாம் போயிட்டு இங்க வா, நாங்க ஜெபிக்கிறோம், என் தேவனுடைய வல்லமையை பார், என் தேவனுடைய மகிமையை பார், என் தேவனுடைய இரக்கத்தை பார் அப்படின்னு சபை சவால் விடணும். ஆனா சபை இன்றைக்கு தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டது. ஏன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டது? உபதேசத்தை இழந்து விட்டதுனால, தேவனுடைய வார்த்தையை இழந்து விட்டதுனால இன்னைக்கு சபையானது தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டது, தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுபடுகிற சிந்தை தான் கிறிஸ்துவின் சிந்தை.
கிறிஸ்துவின் சிந்தை தான் பாடுபடுகிற சிந்தை. இந்த பாடுபடுகிற சிந்தை உங்களுக்கும் எனக்கும் தேவை. ஆமென்.